பிரைஸ் த லார்ட். ஆபுக்கூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். நாம் எல்லோருடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்துதான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும்பொழுது நமக்கு சில நேரங்களில் சில சந்தேகங்கள் வரலாம். ஆண்டவருடைய திட்டம் என்னுடைய வாழ்வில் எப்பொழுது நிறைவேறும் என்று. ஆண்டவர் நமக்கென்று பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரே, இதெல்லாம் எப்பொழுது நிறைவேறும், அதற்கென்று நான் என்ன செய்ய வேண்டும், அது எல்லாவற்றையும் நான் பார்ப்பேனா, இல்லைன்னா ஆண்டவர் சொல்லிட்டு அதை மறந்துட்டாரா என்று கூட நாம் அநேக சூழ்நிலைகளில் யோசிக்கிறோம். ஆனால் நம்மை பலப்படுத்துவதற்காக ஆண்டவர் இங்கே சொல்கிறார், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. அதாவது நமக்கான தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் குறித்திருக்கிறார். அந்த காலத்தில்தான் தேவன் அதை நிறைவேற்றுவார். ஏன்னா அந்த தரிசனம் என்பது அந்த காலத்திற்கென்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த காலத்திலேயே ஆண்டவர் நமக்கென்று குறித்திருக்கிற தரிசனமும் நிறைவேறும். அது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவர் ஒரு விசை தம்முடைய பரிசுத்த நாமத்தின் பேரில் எனக்கு ஆணையிட்டு விட்டார், இதைதான் நான் உன்னுடைய வாழ்வில் செய்ய போகிறேன் என்று. ஆனால் இதுவரைக்கும் ஒரு காரியமும் நம்முடைய வாழ்வில் மாறவில்லையே என்று கூட நாம் நினைக்கலாம். சொன்னவர் மறந்துட்டாரா என்று கூட நாம் அநேக நேரங்களில் சந்தேகப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வாக்கை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று. ஆமென். அதாவது ஒரு விசை சொல்லிட்டாரா, அதுவே நமக்கு போதும். நாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்காமல் நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோம்னா நமக்கு அவ்விசுவாசம்தான் வரும். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. அதாவது ஆண்டவர் நமக்கென்று என்ன சொன்னாரோ அது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது நிறைவேறும் என்றால் ஆண்டவர் நமக்கென்று குறித்திருக்கிற காலத்தில் நிறைவேறும். அதுதான் ஆண்டவரும் இங்கே சொல்கிறார், ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று. ஆமென். ஆண்டவர் நாம் யாருக்குமே பொய் சொல்லுகிறவர் கிடையாது. அவர் சொல்லிட்டாரா அது நிச்சயமாக நிறைவேறும். ஆண்டவர் நாம் யாரிடத்திலும் பொய் சொல்லாத ஒரு நபர். நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் பொய் சொல்லவில்லை. அவர் நமக்கென்று என்ன குறித்திருக்கிறாரோ அதை குறித்திருக்கிற காலத்தில் நிறைவேற்றுவார். ஆமென். அது இன்னும் நமக்கு வைக்கப்பட்டுதான் இருக்கிறது. அதை ஆண்டவர் மறக்கவும் இல்லை, இல்லை என்றால் அவர் நம்மிடத்தில் பொய் சொல்லவும் இல்லை. ஆமென். அடுத்த பகுதியிலே கூட அந்த குறித்திருக்கிற தரிசனம் எப்பொழுது நமக்கு விளங்கும் என்று பார்த்தோம்னா முடிவிலே அது விளங்கும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவர் நமக்கென்று வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், அதை நிறைவேற்றும் அளவும் ஒரு காத்திருக்கிற காலம் என்பது இருக்கிறது. இதில் நமக்கு எங்கேயுமே ஆண்டவர் முழுசா என்ன செய்ய போகிறார், இந்த சமயத்தில் இதை தான் செய்ய போகிறார் என்று நமக்கு தெரியாது. நமக்கு வெறும் ஒரு அவுட்லைன் தான் தெரியும். ஆமென். தாவீது அவரை ராஜாவாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அதற்காக என்னென்னலாம் பாதைகளின் வழியாய் அவர் போக வேண்டும் என்று தாவீது ராஜாவுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அதே போலதான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமையும் அழைக்கிறார். ஆனால் அவர் 100 வயது வரைக்கும் காத்திருப்பார் என்று சொல்லி அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். ஆமென். அதாவது நமக்கு இப்பொழுது விளங்காது. ஆண்டவர் நமக்கு அது சொல்லும் பொழுதும் முழுசா நமக்கு விளங்காது. காத்திருக்கிற காலத்திலும் அது நமக்கு விளங்காது. அந்த தரிசனம் எப்பொழுது நமக்கு விளங்கும் என்றால் முடிவிலே அது நமக்கு விளங்கும். ஆண்டவர் எப்பொழுது தாம் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிறாரோ, அதை நம்முடைய கண்கள் எப்பொழுது காணுகிறதோ அப்போதான் அது நமக்கு விளங்கும். ஆமென். இதைதான் நாம் பிரசங்கிலே கூட வாசிக்கிறோம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால்
தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆமேன். இப்பொழுது நமக்கு அது விளங்காமல் இருக்கலாம், ஆனால் முடிவிலே அது நமக்கு நிச்சயமாக விளங்கும். ஆமேன். ஆண்டவர் நம்மிடத்தில் பொய் சொல்லவில்லை. அதே போல நாம் ஆண்டவரை நம்பி காத்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதுவும் நமக்கு பொய்யாகாது. ஆமேன். அதாவது நாம் ஆசையுடன் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதற்கென்று காத்திருக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் என்பது நம்மிடத்தில் நிச்சயமாக வரும். அது நம்மை ஏமாற்றாது, அது நமக்கு பொய் சொல்லாது. ஆமேன். அப்போ ஆண்டவர் குறித்து இருக்கிற அந்த தரிசனம் எப்பொழுது நம்முடைய வாழ்வில் நிறைவேறும் என்று பார்த்தோம்னா, அடுத்த பகுதியில் அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கென்று வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். அது நம்முடைய வாழ்வில் நம்முடைய பார்வைக்கு வேணா டிலே ஆகி கிடைக்கிறது போல இருக்கலாம், ஆனால் அது ஒரு நாளும் டிலே கிடையாது. அதுதான் ஆண்டவர் குறித்திருக்கிறதான காலம். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்றால், உன்னுடைய பார்வையில வேணா அது தாமதிக்கிறது போல இருக்கலாம், ஆனால் அதற்கென்று அது நடக்காது என்று முடிவெடுத்து விடாதே. அதற்கென்று பொறுமையாக காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது ஒரு நாளும் உன்னை ஏமாற்றாது. அது உனக்கு நிச்சயமாய் வரும். ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு பொய் சொல்ல மாட்டார். அவர் என்ன நமக்கு சொன்னாரோ அதையே நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவார். அது தாமதிப்பதில்லை என்றால் நம்முடைய பார்வையில் வேணா, நம்முடைய திட்டத்தில் வேணா ஆண்டவர் தாம் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு டிலே பண்ணுகிறது போல தோணும். ஆனால் நிஜமாக பார்த்தோம்னா அது டிலே கிடையாது. அதுதான் குறித்திருக்கிற காலம், அதாவது அதுதான் சரியான காலம். ஆமேன். ஆகையால் நாமும் ஆண்டவர் நமக்கென்று குறித்திருக்கிறதை நிறைவேற்றும்படி ஆண்டவரே நோக்கி பார்த்து அவருக்கென்று காத்திருப்போம். அவர் நம்மிடத்தில் சொன்னது பொய் கிடையாது, சத்தியம். அதை அவர் நிறைவேற்றாமல் போக மாட்டார். என்ன நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதையே அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகையால் தேவன் மீதே விசுவாசம் கொள்வோம். அவரே நமக்கென்று குறித்திருக்கிற யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமேன்.